கல்யாண சாப்பாட்டில் பேதி மாத்திரை. நம்ம பீகாரில் மணமகன் வீட்டார் 100 பேருன்னு சொல்லிட்டு 200 பேரை கூட்டிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. பொண்ணோட அப்பா என்ன பண்ணிட்டாப்புல, 100 பேர்னு சொல்லிட்டு நீங்கள் 200 பேர் வந்தனால எனக்கு பட்ஜெட் எகிரி போச்சு அப்படின்னு சோத்துல பேதி மாத்திரையை கலந்துட்டாங்க. நம்ம பயிர்கள் எல்லாரும் வயிற்ற கலக்கிட்டு புட்டிங்கிட்டு டவுசரை கலட்டிக்கிட்டு பக்கத்தில் ஆறு இருந்தனால போச்சு. ஆறு குளத்துக்குள்ள வதன்னு இறங்குறாங்க ஒரு 40-50 பேர். இந்த ஒரு காணொலிக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் ஏரி இருந்தனால போச்சு. ஏரி இல்லைன்னா என்ன ஆயிருக்கு எங்கள் நிலைமை அப்படின்னு டவுசரை கலட்டினபடியாக இருக்காங்க. இந்த ஒரு காணொலி அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக ஆயிருக்கு. தயவு செய்து இத்தனை பேர் வருவோன்னா 100 பேர் வருவோம், 50 பேர் வருவோன்னு எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள். நீங்கள் மாட்டுக்க ஒரு 100 பேர் வருவோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை மச்சான் சொந்தம் மந்தம் அங்காளி சரக்கு அடிக்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் தாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் அங்கங்கே நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் 50 பேர் 100 பேர் எக்ஸ்ட்ராவே சொல்லி அதிகமாக சமைக்க சொல்லுங்கள். நன்றி.